அன்பு நண்பர்களே வணக்கம். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியிருக்காரு புதுசாக வந்த கவர்னர். இது இவங்க பிளான் பண்ணி தான் அனுப்பி விட்றானுங்கன்னு தெரியுது மேலேருந்து. இப்போ அருண்ராஜ் உண்மையிலே கண்டிச்சிருக்காரு, இந்த காவி சாயம் பூசுகிற வேலைலாம் வைக்காதீங்க, அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருடைய விஷயத்தை கோட் பண்ணி தன்னுடைய பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அமைச்சர் அருண்ராஜுக்கு வாழ்த்துக்கள். தாவேகா செய்த எல்லா விஷயத்தையும் கண்டிக்கிறாங்க திட்டுறாங்கன்னுங்கிறது இல்லை, நல்ல விஷயங்களை பாராட்டவும் செய்வோம். அதே சமயம் அமைச்சர்களுடைய இன்னும் கத்துக்குட்டித்தனமான சில விஷயங்கள் நிறைய மாற்றம் தேவைப்படுது. மெச்சூரிட்டியாக அவங்க மாற வேண்டியிருக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஆனால் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நேர் எதிரானது சனாதனம். இந்த ஆக்ஷன் கிங்கு அப்படின்ற அர்ஜுன் இவ்வளோ நாள் வாயை பொத்திக்கிட்டு இருந்தவங்க திமுக ஆட்சியில் நீங்கள் வந்தால் உடனே தலை தச்சு ஆடுறாங்களே, என்ன அது? குழந்தைகளா இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளவு அழகா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்துல அவங்கள நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற கூட சனாதன தர்மம் சொல்லுது. அங்கே ஒரு பிளேடி பேசுகிறாங்க, கஸ்தூரி சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க. சனாதனத்தை எதிர்த்தவர்களுக்கு தோல்வி, உதயநிதி ஸ்டாலின் காலி அப்படின்னு. சனாதனம்னா என்ன அப்படின்னு சேர்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது எதிரானதான சனாதனம். அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எதிரானதுன்னு சொல்லாமல் அவன் அர்ஜுனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அது வே ஆஃப் லைஃபா, அது பெற்றவங்களை காப்பாற்றணும், பெற்றவங்களை மதிக்கணும் அப்படிங்கிற. இட் இஸ் நாட் தர்மங்கிறது, இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a way of life. இப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான் தத்துவம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அது நிலையானதுங்க, சனாதனம் பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது, மாறாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் மாறும். மன்னராட்சி காலம், அதுக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகள் காலம், அதுக்கு முன்னாடி நிலப்பிரபுக்களுடைய காலம், அதுக்கு பிறகு மன்னர்களுக்கு பிறகு ஜனநாயகம் வந்தது. இப்படி பல மாற்றங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி குழந்தை பிறந்ததுலேருந்து எவ்வளோ பெரிய மாற்றம், பூமி உருண்டையில் இன்றைக்கி மாற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு. உயிரினங்களில் மாற்றம், சமூகத்தில் மாற்றம், வாழ்வியலில் மாற்றம், நம்ம எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். மாறாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி நிலையாக ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அதை எப்படி அந்த சொத்துவத்தை சொருகுனாங்க தெரியுமா? பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்கிறாராம். எப்போ அர்ஜுனன் வில்ல வச்சுக்கிட்டு எதிரிகளை தாக்குவதற்கு தயாராக இருக்கும்போது, உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, நேற்று என்ன நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, இன்று என்ன நடந்ததோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவான தத்துவங்கள் 300 பக்கத்துக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் கவிதை சொல்ல முடியுமா? அதில் தான் இந்த 4 வர்ணங்களையும் நானே உருவாக்கினேன், என்னால் நினைத்தால் கூட அதை மாற்ற முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன். மகாபாரத கதைகள் என்பது ஒரு 2 குழுக்களுக்கிடையே நடக்கக்கூடிய சண்டையை மையப்படுத்தின கதை. அதில் அர்ஜுனன் கௌரவர்களுக்கு எதிராக சண்டை போடும்போது வில்லை எடுத்துக்கிட்டா நிற்கும் போது சொல்லுவதாக சொல்லப்படுகிறதா இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதைங்கிறது அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது, இடைச்சொற்கள் இருக்குது. இதுதான் சனாதனத்துடைய வரலாறு. இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல அர்ஜுனுக்கு. சனாதனத்தை பற்றி அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரில. நிறைய பேர் சனாதனம்னு கிளம்பிட்டானுங்க. இப்போ இடுப்பில் கிடந்த துண்டை தோளில் போட வைத்தது திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் அம்பேத்கர் இயக்கங்களும் கடுமையாக போராடி இன்றைக்கு பல விஷயங்களை வாங்கியிருக்கோம். இன்னும் நார்த் சைட்லலாம் எதுவுமே பண்ண முடியல. உங்களுடைய அந்த சனாதனம் கொலவச்சிக்கிட்டு இருக்கு. பிறக்கும் போதே நாங்கள் வசந்தவங்க, நீங்கள் மிடில், அவங்க ரொம்ப தாழ்ந்தவங்க, அவங்கள ஏறி மிதிக்கலாம் நீ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் இந்த இடைசாதியினரால் மட்டும்தான் சனாதனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சனாதனத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு மனித நேயம் உள்ள அத்தனை பேருடைய கடமையும். ஆக்ஷன் கிங்குக்கு விஜய் சொல்ல வேணாம், மற்ற கட்சியினராவது பதில் சொல்லுங்க. சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற உங்களுடைய கொள்கை கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய அளவில் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லுங்க. அதுதானே நாங்கள் கேட்குறோம்.